सोनिक पर पहली बार देखिए द लेजेंड ऑफ हनुमान हर रोज शाम 7 बजे सोनिक पर। Watch full episodes on Jio Hotstar. உடம்பெல்லாம் பயங்கரமா வலிக்குது. நாளைக்கு என்னால எந்திரிச்சு நிக்க கூட முடியாது போல இருக்கு. முடியலையே. என்னடா மாஸ்டர் அந்தால ஒரே நாள பெண்ட நிமித்தி போட்டாரு. இங்க பர்ற மட்டும் தனித்தனியா அழுவுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. வா நம்ம 2 பேரும் சேர்ந்து அழுவலாம். வாடா என் நண்பா, ஆருயிர் தோழா. நீ சொல்றது சரிதான் பத்துலு. நாம 2 பேரும் வாங்கி கட்டிக்கிட்டோமே. முடியலடா பத்துலு. One, two, three, 1, 2, 3, 1, 2, 3. Yeah. Inspector Singo, எலடி கார. சாப்பிடுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. வெரி குட். வெரி குட். நீங்க சீக்கிரமாவே கிளாஸ் நிரப்ப கத்துக்கிட்டீங்க. இப்ப மறுபடி கிளாஸ் நிரப்பணும். ஆனா இந்த தடவை கீழே போறதுக்கு உங்க காலை யூஸ் பண்ண கூடாது. அப்புறம் எதுல போடுங்க? என்னாச்சு உனக்கு? அதாவது தலைகீழ தவக்கற மாதிரி எகிரி வராரு. Singapur, sikat Volksstraat naar trouw. ஃபோக்கஸ் அண்ட் மெடிடேட். இந்த கேண்டிலோட ஃப்ளேமை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. கேண்டிலோட ஃப்ளேம் மட்டும் தான் உங்களுக்கு தெரியணும். கேண்டில் வெறும் கேண்டில் மட்டும் தான் தெரியணும். மோட்டு என்ன தெரியுது? இப்படியே வாழ்க்கை முழுக்க கேண்டிலையே பார்த்துக்கிட்டு இருந்தா சண்டையை எப்பங்க நாங்க செய்யறது? அது எனக்கு கேண்டில் மட்டும் தான் தெரியுது மாஸ்டர். வெறும் கேண்டிலோட ஃப்ளேம் மட்டும் தான். அங்க பாரு, அந்த பிளேன் எந்த கலர்ல இருக்கு? ஒயிட் கலர்ல சார். வெள்ளை கலர். வெறும் கேண்டில் மட்டும் தான் தெரியுதுன்னா அப்ப பிளேன் எப்படி தெரிஞ்சது? சாரி சார், மன்னிச்சிருங்க. பரவாயில்ல, இந்த தடவை மன்னிச்சு விடுறேன். நெக்ஸ்ட் டைம் போய் சொல்லக்கூடாது.
2 பேரும் படிக்கட்டுக்கு கீழே போங்க, அதுவும் காலை பயன்படுத்தாம. அதுக்கப்புறம் தலையாலேயே மேல வாங்க. போங்க. 2 பேர் எதுக்கு? எதுக்குன்னா நீங்க 2 பேரும் ஒரே டீம். ஒருத்தரோட தப்பால இன்னொருத்தரோட உயிரை பறிக்க முடியும். இந்த விஷயத்தை 2 பேரும் புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். கோ 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 கோ. பத்தலு நம்ம மாஸ்டர் நான் மனசுல நினைக்கிறத டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லிடுறாரா. அதனால எனக்கு ஒரு ஐடியா. இப்ப நான் அவரை பத்தி நல்ல விதமா நினைக்க போறேன். அதனால என் மேல இருக்கிற கெட்ட எண்ணம் போய் நான் நல்லவன் நினைச்சு வர்றா. சூப்பர்ல. நீங்க 2 பேரும் வேகமா கத்துக்கிறத நினைச்சு எனக்கு சந்தோஷமா இருக்கு. குட், வெரி குட். என்னோட மாஸ்டர் ஒரு மகான், அவர் சக்திமான், சூப்பர்மேன், சூப்பர்கெல்லாம் சூப்பர்மேன். தேவையில்லாத புகழ்ச்சியெல்லாம் எனக்கு பிடிக்காது. என்ன பால் போட்டாலும் சிக்ஸர் அடிக்கிறாரு. சாரிங்க. இந்த சாப்பாடு டேஸ்ட் பண்றதுக்காக மட்டும்தான். வயிறு நிறைய சாப்பிடுங்க, உங்களை யாரும் தடுக்க மாட்டாங்க. இந்த சாமுராய் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கானே புரியல. பறவைகளுக்கு சாப்பாடு போடுற மாதிரி போட்டுட்டு யானைய வேலை வாங்குற மாதிரி வாங்கிக்கிட்டு இருக்கான். வாங்க, இன்னைக்கு நம்ம ஹோட்டலுக்கு போறோம். வயிறு நிறைய நல்லா கட்டுறோம். ஏன்னா இன்னைக்கு நமக்கு ஹாஃப் டே ஆச்சு. ஐயோமா, இதெல்லாம் ரொம்ப அநியாயம். எங்களைய பத்தியா போட்டுட்டு நீங்க மட்டும் வயிறு ஃபுல்லா நல்ல சாப்பாடு சாப்பிடுறீங்க. ஆமா, நீங்க சொல்றது சரிதான். இதெல்லாம் ரொம்ப அநியாயம். அட என் உயிர் நண்பர்களே, அவங்க எப்பப்பா நம்மள பட்னியா இருக்க சொல்லியிருக்காங்க? சாமுராய் தினமும் இதைத்தானே சொல்றாரு. முதல்ல டேஸ்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறமா எந்த சாப்பாடு உங்களுக்கு பிடிக்குதோ அதை வயிறு நிறைய சாப்பிடுங்க. யாரும் உங்களை தடுக்க மாட்டாங்கன்னு சொன்னாருலப்பா. சாமுராய் அவர் இப்படியா சொன்னாரு? ஆனா அவர் எங்ககிட்ட சொன்னது எங்களுக்கு வேற மாதிரி இல்ல புரிஞ்சது. இதுக்கு மேல சாப்பிடக்கூடாது அப்படின்னு. ஏன் டாக்டர் ஜட்கா சார், நீங்க மட்டும் அதை எப்படி சர்வசாதாரணமா புரிஞ்சுக்கிட்டீங்க சார்? அட இங்க பாருங்கப்பா, இது என்னோட கேஜெட். இதுல யாராவது வேகமா பேசுனாங்கன்னு வைங்க, அப்ப இதுல நார்மல் ஸ்பீட்ல தான்ப்பா கேட்கும். நான் இதுல கேட்டுதான் தினமும் வயிறு நிறைய சாப்பிடுவேன். ஆனா நீங்க ஏன் சாப்பிடாம இருக்கிறீங்கன்னு தான் எனக்கு தெரியலப்பா. அட என் உயிர் நண்பர்களே, உடன்பிற சகோதரர்களே, எனக்கு ஏப்பா இப்படி தோணுது? இப்ப நானு சாப்பாடு சாப்பிடுறதுக்கு பதிலா அடி வாங்க போறேன்னு. வேகம், இன்னும் வேகம், வேகம், ஸ்பீட், ஸ்பீட், ஸ்பீட் இஸ் த கீ. அட இவ்வளவு ஸ்லோவா ஓடாத, இன்னும் வேகம், இன்னும் வேகம், 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 வேகம். அதோட பவர்ஸை எடுக்கணும்னா இன்னும் வேகமா நீ ஓடியாகணும். போ, அவளை கத்தாத, அவளுக்கு காது நல்லா கேட்கும். டாமா, நீ எங்க போன? மோட்டோவும் பத்துலவும் எப்படி இருக்காங்க? எப்படி பிராக்டிஸ் பண்றாங்க? அரோட்டோ எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டேன்றான். அதனால இவனை இங்க கட்டி போட்டு என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீ உண்மையை சொல்லு, இல்லாட்டினா ஒன்னு இங்கேயே கட்டி போட்டுருவோம். அவங்க எங்க ட்ரைனிங் எடுத்தா உனக்கு என்ன வந்தது? அவங்க கரெக்டா 1 மாசம் கழிச்சு உன்னை சந்திக்க வருவாங்க. காமா, அவங்க கிட்ட நீ எதுவும் சொல்லாத. கூட்டிட்டு போங்க. நீங்க எல்லாரும் இப்ப பாருங்க, இந்த குங்ஃபு மாஸ்டர் சக்திங்களை ஃபுல்லா நாங்க எங்களுக்குள்ள எப்படி எடுக்க போறோம்ன்றத பாருங்க. நீங்க எல்லாரும் இந்த கலையை கத்துக்கணும். அப்பதான் நம்ம ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்மியை தயார் பண்ண முடியும். அதுக்கப்புறம் முதல்ல ஜப்பான், அப்புறம் ஒவ்வொரு நாடா கொஞ்சம் கொஞ்சமா மொத்த உலகத்தையும் நாம கைப்பற்ற முடியும். ஆமா, முதல்ல ஜப்பான் நம்ம கைக்கு வரணும். அப்புறம் ஒவ்வொரு நாடா இந்த உலகம் மொத்தம் நம்ம கைக்கு வந்துடும். புரியுதா?
எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க? அவங்களுக்கு கேட்டுருச்சு. கமான், லெட்ஸ் ஸ்டார்ட். சாப்பாட்டுல தூக்க மருந்த கலந்து எங்களை மயக்கி இங்க தூக்கிட்டு வந்திருக்கியா? உனக்கு தைரியம் இருந்தா கையை அவுத்து விட்டு எங்க கூட மோதி பாரு. தைரியம் இருக்கு, ஆனா அவசியம் இல்ல. போட்டியால வேலை நடக்கணும்னா அதுக்கு எதுக்கு சண்டை சச்சரவெல்லாம்? நாங்க அகிம்சாவாதிங்க. ஆமா ஆமா, தைரியம் இருக்கு, ஆனா அது இப்ப அவசியம் இல்ல. ஓ, நீ ரெடியா? ஆரம்பிப்போம். இன்னில இருந்து நீங்க எனக்காக வேலை செய்யணும், புரிஞ்சுதா? என்ன எல்லாத்துக்கும் புரிஞ்சதில்ல? போங்க, இன்னும் குன்ஃபு மாஸ்டர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. ஹரட்டோவை விட்டுருங்க. இவங்கிட்ட இருக்கிற மிச்ச மீதி பவர்ஸ் அந்த மோட்டோவுக்கு முன்னாடி எடுக்கலாம். கன்ஸ் கச்சக், அவங்க கிரையிங் மாஸ்டர் கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன? கிரையிங் மாஸ்டர் கிட்டயா? ட்ரைனிங் எடுக்கட்டும். அப்பதான் அவங்க எங்க கிட்ட வர்றதுக்கு முன்னாடியே காலி ஆயிடுவாங்க. அந்த கிரையிங் மாஸ்டரோட ட்ரைனிங்க எந்த ஒரு சாதாரண மனுஷனாலையும் முழுசா அதை முடிக்கவே முடியாது. நீ எப்போதுமே உன் எதிரிகளை சாதாரணமா எடை போடாத, புரியுதா? கிரையிங் மாஸ்டர் கிட்ட ஒருவேளை அவங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்கன்னா நாம அதையும் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். கிரையிங் மாஸ்டர் அவர்கிட்ட போக வேண்டியதானே? அவர்கிட்ட போறதுக்கு உங்களுக்கு ஏன் தைரியம் வர மாட்டேங்குது? போவோம், ஆனா இவ்வளவு சீக்கிரமா இல்ல. எங்களுக்குள்ள உலகத்துல இருக்கிற எல்லா மாஸ்டர்களோட பவர் வந்ததுக்கு அப்புறம் நாங்க அவர்கிட்டயும் போய் மோதுவோம். இப்போதைக்கு மோட்டோ பத்தலுக்கு ட்ரைனிங் கொடுக்க விடுங்க. ஒரு மாசத்துல அவர் என்ன கத்து கொடுக்கறான்றத பாக்க. பத்ரோ மோட்டோ பத்ரோ. அட, நீங்க இங்க என்ன செய்றீங்க மிஸ்டர்? ஆமா, நான் ஃபுல்ஃபுரி நகருக்கு ஃபோன் பண்ணா நீங்க இங்க இருக்கிறதா சொன்னாங்க. மோட்டோ மாஸ்டர் நாப்பிங் ஆயிட்டாரு. என்ன நாப்பிங் ஆயிட்டாரா? நீங்க சொல்றத பார்த்தா அவரு நல்லா தூங்கிட்டாரா? இல்ல மாஸ்டர் நாப்பிங் ஆயிட்டாரு. அது என்ன சொல்லுவாங்க, அதான் ஆளுங்களை கடத்திட்டு போவாங்களே, அப்புறம் காசு கூட கேட்பாங்களே. ஓஹோ, நாப்பிங்னா கிட்னாப்பிங் தானே? அப்படின்னா மாஸ்டரை கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்களா? ஆமா அதேதான். அடே ஹிம் நரேஷ், யாராலையும் கிட்னாப் பண்ண முடியாது. நிச்சயமா இதுல ஏதோ ஒரு கோல்மால் நடந்திருக்கு. அது சரி, இன்னுமா நீ ஒழுங்கா இங்கிலீஷ கத்துக்காம இருக்க? ஒழுங்கா புரியுற மாதிரி தமிழ்லயே சொல்லியா? குங்ஃபு பிரதர்ஸ் கிம் நரேஷ் மாஸ்டரை கடத்திட்டு போயிட்டாங்க. என்ன குங்ஃபு பிரதர்ஷா? நான் உடனே போய் ஆகணும், சீக்கிரம். இல்ல இன்னும் ஒரு நாள் ட்ரைனிங் பாக்கி இருக்கு. நீங்க ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணாம போகவே முடியாது. ஆனா அவங்க ஹிம் நரேஷை கடத்திட்டு போயிட்டாங்க. நாங்க உடனே போய் அவரை சீக்கிரமா காப்பாத்தி ஆகணும். இல்லனா அவங்க அவரோட பவரை கூட எடுத்துருவாங்க. இன்னும் ஒரு நாள், அதுக்கப்புறம் நாம எல்லாரும் சேர்ந்தே போலாம். ஹிம் நரேஷ் எனக்கும் நண்பர் தான். இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இன்னைக்கு நைட்டை என்ஜாய் பண்ணுங்க. சரிங்க மாஸ்டர். இப்ப நாங்க என்ன செய்யறது? இப்ப நம்ம எப்படி போவோம்? ஒரு டாக்ஸி கூட இல்லாம எப்படி நம்ம போறது? யார் எவ்வளவு பணம் கேட்டாலும் நம்ம கொடுக்கலாம். நம்ம 15 நிமிஷத்துல ஏர்போர்ட் போய் ஆகணும். இல்லன்னா நம்ம ஃபிளைட்டை மிஸ் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாம நமக்கு 1000 கோடி நஷ்டம் ஆயிடுமே. சார், இப்ப டாக்ஸி எதுவும் இல்ல. இங்க ஸ்ட்ரைக் நடந்துகிட்டு இருக்கு. ரிக்ஷாக்காரன் கூட 15 நிமிஷத்துல உங்களை ஏர்போர்ட்ல சேர்க்க முடியாது. அது இங்க இருந்து 50 கிலோமீட்டர் தூரம். இப்ப நாங்க என்ன செய்யறது? ஏதாவது ரிக்ஷாக்காரன் எங்களை 15 நிமிஷத்துல கொண்டு போய் சேர்த்துருவாங்களா? அப்படி விட்டாங்கன்னா நாங்க 1 லட்சம் எண் கொடுக்குறோம். 1 லட்சம் என்ன? பத்லு, 1 லட்சம் என்ன கொண்டு போய் மாஸ்டர் கிட்ட கொடுத்தரலாம். அவரோட சேரிட்டிக்கு அது கண்டிப்பா யூஸ் ஆகும். வா, நம்ம அவங்களை கூட்டிட்டு போலாம். வா, முயற்சி பண்ணா நிச்சயமா வெற்றி கிடைக்கும். மோட்டோ பத்லுவும் ஒன்னா சேர்ந்தா எதுவா இருந்தாலும் முடிச்சு காட்டலாம். மோட்டோ, இங்க பாரு, ஸ்பீட் இஸ் கீ. புரிஞ்சிருச்சு பத்லு. நீங்க ரெடியா இருக்கீங்களா? உங்களை நாங்க ஏர்போர்ட்டுக்கு கூட்டிட்டு போறோம். நீங்க அமைதியா உட்கார்ந்தா மட்டும் போதும். எங்க போகணுமோ அங்க நாங்க கூட்டிட்டு போறோம்.
என்னப்பா செய்றீங்க? பயப்படாம உட்காருங்க சார், ஒன்னும் ஆகாது. தைரியம் தான் சார் எல்லாமே. தைரியமா உட்காருங்க. பத்ரு டக்குன்னு லெஃப்ட் திரும்ப. ஓகே மோட்டோ, திரும்பிட்டா போச்சு. வந்தாச்சு. இன்னும் கரெக்டா 5 நிமிஷத்துல நம்ம ஏர்போர்ட்டுக்கு போயிடலாம். தேங்க்யூ. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு என்னைக்குமே கிடைக்கல. நீங்க சாதாரண மனுஷங்க இல்ல, சூப்பர் மனுஷங்க. இந்தாங்க 1 lakh yen. இல்ல 1 லட்சம் இல்ல 10 லட்சம் வாங்கிக்கோங்க. நீங்க செஞ்சத யாராலையும் செய்ய முடியாது, சத்தியமா சொல்றேன். கிரை மாஸ்டர், நீங்க இங்கயா? எஸ், இது உங்களோட கடைசி டெஸ்ட். ஸ்பீட் இஸ் தி கீ. அந்த குங்ஃபு பிரதர்ஸ் கூட சண்டை போடணும்னா ஸ்பீடு தான் முக்கியம். இதோட உங்களோட ட்ரைனிங் நல்லபடியா முடிஞ்சது. தேங்க்யூ மாஸ்டர். மோட்டு பத்ரு போன்லெஸ் மாஸ்டர் கடத்திட்டு போயிட்டாங்க. கடத்திட்டாங்களா இல்ல காணாம போயிட்டாரா? இல்ல கடத்திட்டு போயிட்டாங்க. ஒரு ட்விஸ்டர் வந்து அவரை கடத்திட்டு போயிடுச்சு. என்னது, கடத்திட்டாங்களா? அப்படின்னா கிட்னாப் பண்ணிட்டாங்களா? ஆமா. அட, நீங்க சொல்ல தெரியலனா ஒழுங்கா அமைதியா இருந்துட்டு போங்க சார். மாஸ்டர், நான் உடனே அங்க போய் ஆகணும். நாளைக்கு காலையில விடிஞ்சதும் நாம போகலாம். நாளைக்கு நான் ரொம்ப லேட் ஆயிடும் போல இருக்குது. கவலைப்படாத, நான் கண்டிப்பா உங்க கூட வருவேன். என்ன மாஸ்டர், மைண்ட் வாய்ஸ்ல பேசுறதெல்லாம் டக்கு டக்குன்னு கேட்ச் பண்றீங்க, எப்படிங்க? நான் கெஸ் பண்றேன். என்னோட கெஸ் எப்பவுமே சரியா இருக்கும். ஐயோப்பா, எல்லாரும் கொஞ்சம் ஓரமா போங்க. அது ஒண்ணு மட்டும்தான். இன்னொன்னு இருக்கணுமே, அது எங்க? இங்க இருக்க. கங், வா சீக்கிரம் வா. இன்னும் நம்ம யாருக்காக காத்திருக்கணும்? மோட்டோ பத்தலுக்காக. அவங்க எதிரில, அவங்க நண்பர்கள் எதிரில அவங்களுடைய மாஸ்டர்ஸோட பவரை எடுத்தோம்னா அப்பதான் அவங்களுக்கு தெரியும் நம்ம கிட்ட தெரியாம மோதி எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்காங்கன்னு. இங்க பாருங்க, ஒழுங்கா அவங்கள விட்டுருங்க. நாங்க உங்களை விட்டுறோம். இல்லனா வாங்க, நாங்க உங்க நண்பர்கள், மாஸ்டர்ஸ் யாரையும் விட மாட்டோம். புரிஞ்சுதா? இப்ப என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? காட்டுங்க, உங்களால என்ன பண்ண முடியும்? கஜாக், ஒரு போட்டோ எடுத்துக்க விடுங்க. மறுபடியும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமோ கிடைக்காதோ? கஜாக், எடுத்துக்கோ, நல்லா எடுத்துக்கோ. திருப்பி உங்களை போட்டோ எடுக்க வாய்ப்பு கிடைக்காது. எங்களை இல்ல, அவங்கள போட்டோ எடு. இல்லனே, இன்னைக்கு உங்களை மட்டும்தான் நான் போட்டோ எடுப்பேன். எனக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சிருச்சு. இன்னைக்கு மோட்டு பத்துல உங்களுக்கு எண்டு கார்டு போட போறாங்கன்னு. மோட்டு பத்துல மாதிரி உண்மையான மனுஷங்க என்னைக்கும் தோக்கவே மாட்டாங்க. கச்சக்கா.
சும்மா கேமராவோட தயாராகிரு. ஒவ்வொருத்தரும் அடிச்சு அனுப்புற போட்டோ எடு. மோட்டு பத்லு அவங்கள ஓட விடாம தடுத்துருங்க, இல்லனா எங்க 4 பேருடைய பவர்ஸையும் அவங்க இழுத்துருவாங்க. என்னப்பா மோட்டோ பத்தலுவால மாஸ்டர் கிட்ட கூட போக முடியல. காலியா இருக்கும் போது மூளை வேலை செய்ய மாட்டேங்குதுடா. பத்ரு ஐடியா வச்சு சொல்லண்டா. ஐடியா நாம எப்படியாவது அவங்களுக்குள்ள நுழைஞ்சிடலாம். எல்லாம் ஈஸியா முடிஞ்சிடும். என்ன நான் சொல்றது? ஓகேடா பத்ரு. வா. இதோ வரோடா. ஓ எப்படி இருக்கீங்க? ஓடியா ஓடியா. நீ சிவப்பு தலையா கொஞ்சம் வேகமா தான் ஓடியா. இன்னும் கொஞ்சம் வேகம் ஓடுங்க ஓடுங்க. இங்க இருக்கணும். உங்க சக்தி இங்க இருக்கணும். மோட்டோ பத்லு, நீங்க எங்க கூட மோதிரம் நினைச்சீங்கல்ல, எங்களுடைய பவரை பாருங்க. கூடாது. மாட்டோம். படையின் உயிர் நண்பர்களே, உடன்பிற சகோதரர்களே, அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்கப்பா. எல்லாரும் பத்திரமா வேலையா இருங்க. நாங்க சீக்கிரமா திரும்பி வந்துடுறோம். ஐயோ காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யறதுன்னு தெரியாதா? ஏதாவது ஒரு நல்ல ஐடியாவா டக்குன்னு சொல்லு. ஐடியா நான் எப்படியாவது அவங்கள மனசை திசை திருப்புற மட்டும் அந்த நேரத்துல நீ மெடிடேஷன் பண்ணி உன்னோட பவர் எல்லாம் ஏத்திக்க. அதுக்கப்புறமா உன்னோட இஷ்டத்துக்கு நீ பஞ்ச் பண்ணலாம். ஓகேடா பத்லு. தம்பி உன்னால முடியும். ஏய் ஏய் வாங்கடா வாங்கடா வாங்கடா. ஏய் 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 நோ. என்ன வில்லத்தனம் என்ன வில்லத்தனம்? அம்மா மோட்டோ மோட்டு பக்கத்துல வராங்க, விட்டுறாத. நான் உன்னை விட மாட்டேன். அடேய், நாங்க உங்களை விட மாட்டோம்டா. என்னன்னு தான் பாத்துறோம். யாருக்கிட்ட? இல்ல கங்,
அவங்க எனக்குள்ள இருக்கிற பவர்ஸை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரோட பவரையும் ஒண்ணு சேருங்க. மாஸ்டர்ஸ், நீங்க ஓய்வு எடுத்துக்கோங்க. இந்த சின்ன பசங்களுக்கு உங்க ஸ்டூடெண்ட் மோட்டு பத்திரமா போகுதுன்னு நினைக்கிறேன். Yes. இல்ல, அவங்களே அவங்களுடைய கிளவுட் குளோனரை உருவாக்கிட்டாங்க. வேணாம் வேணாம், ஒரே மாசத்துல நிஞ்சா கிளவுன் டெக்னிக்க எப்படி கத்துக்கிட்டாங்க? கெத்தான மாஸ்டர் கிடைச்சாருன்னா வெத்தான ஸ்டூடெண்ட் உருவாக மாட்டாங்கடா. ஸ்டூடெண்ட்ஸ் நல்லவங்களா இருந்தா எதையும் கத்துக்க முடியும். அவங்க யாரோட பவர்ஸ் எல்லாம் எடுத்தாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கே திரும்ப போய்கிட்டு இருக்கு. மோட்டு பத்துலு, உங்களை மறுபடியும் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ மோட்டோ பத்துலோ. நீங்க தைரியசாலி மட்டும் இல்ல, ரொம்ப நல்ல மனசுங்க. ஒரு நிமிஷம், இப்ப நான் உங்க எல்லாரையும் ஒரு நல்ல போட்டோ எடுத்துக்கிட்டுமா? ரெடி, ஸ்மைல். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.